ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஷன் சம் தான் பார்த்துட்ருக்கோம். ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு 2 சம் பார்க்க போகிறோம். 9 டேபிள் யூஸ் பண்ணி ஒரு சம்மு பார்க்க போகிறோம். 6 டேபிள் யூஸ் பண்ணி இன்னொரு சம் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க வந்துட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் அறிவு வளரும். ஆனால் வந்துட்டு நிறைய பேர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. பசங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்லா சம்மு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். சொல்லிக் கொடுக்குறதுனால நம்மளுக்கு மேன்மேலும் அறிவு தான் வளரும். வாங்க பார்த்துடலாம். சூப்பராக 9 டேபிள் யூஸ் பண்ணி போகிறதுக்காண்டி நான் வந்துட்டு சைடில் வந்துட்டு டேபிள்ஸ் எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் வந்துட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டேபிள்ஸை வந்து எழுதிடுங்க. 9 டேபிள் நல்லாவே தெரிஞ்சாலுமே நீங்கள் சைடில் எழுதும்போது நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு 5 மினிட்ஸில் போகிற சம 2 மினிட்ஸில் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். அதுக்காக தான் சைடில் நான் வந்து போட்டு எழுதி வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 936 கொடுத்துருக்காங்க. 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டிஜிட் எடுத்துக்கலாம். 93 இருக்கா? இப்போ 9 டேபிளில் வந்துட்டு 93 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எங்கே வந்திருக்குது? 93 வரல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 93 வரல அப்படின்றதுனால இப்போ நம்ம வந்துட்டு 90 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 90 வந்துட்டு எந்த இதில் வருது? 10ல். அப்போ 10 வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். 10 மேலே போட்டுருங்க. கீழே வந்துட்டு 90 போட்டுருங்க. இப்போ நம்ம வந்துட்டு சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு சேம் நம்பரை மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். இந்த 3 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் நம்பரை நம்ம வந்துட்டு டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 36 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 9 டேபிளில் 36 எங்கே வருதுன்னு பாருங்கள். இதோ வந்திருக்கு. 4 9s are 36. 4 வந்துட்டு மேலே போடுங்க. 36 கீழே எழுதிடலாம். திரும்பியும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சேம் நம்பரை மைனஸ் பண்ணோன்னா 0 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கோஷன்ட் என்ன கிடச்சிருக்குது? 104 கிடச்சிருக்கு. ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குது? 0 கிடச்சிருக்குது. பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம அதே மாதிரி 6th டேபிள் யூஸ் பண்ணி எப்படி போடலான்னு பார்க்கலாம். சைடில் வந்துட்டு டேபிள்ஸ் அழகாக எழுதி வச்சாச்சு. இப்போ வாங்க போடலாம். 3 டிஜிட் நம்பர் எடுத்திருக்கேன். 246ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கலாமா? 24. ஓகேங்களா? இப்போ 24 வந்துட்டு எங்கே வருதுன்னு பாருங்கள். 4 6 24. 4 மேலே போடுங்க. 24 கீழே போடுங்க. இப்போ சேம் நம்பரை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0. நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 0 இருக்குது. ஓகே, நம்ம இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்துட்டு இதையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்க போகுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? கோஷன்ட் வந்துட்டு 40 கிடைக்கிது. ரிமைண்டர் வந்துட்டு 0 கிடைக்கிது. எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மற்ற பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதனால் தப்பே கிடையாது. நம்மளுக்கு தெரிகிற விஷயத்த, நல்ல விஷயத்த நம்ம வந்துட்டு 4 பேருக்கு சொல்கிறதுனால நம்மளுக்கு தான் மேன்மேலும் அந்த அறிவு வளரும். நிறையா பசங்களுக்கு வந்துட்டு எத்தனை டைம் சம்மு சொல்லி கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு புரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.